சேனலில் மேங்கோவில் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி, சம்மர் டைமுக்கு கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல எம்மியான மேங்கோ ஜெல்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மேங்கோ ஜெல்லி ரெசிபியை இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேங்கோ ஜெல்லி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கட் பண்ணி மேங்கோ பல்ப்பு மட்டும் தனியாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாவே நல்லா ஈஸியாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சதப்பகுதியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத்தாக எதுவுமே கட்டிகள் இல்லாதவாறு நல்லா ஸ்மூத்தாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் பேனில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் ஒரு 1/4 கப் அளவு அகர் அகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அகர் அகர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால மீடியமான ஃப்ளேமில் வச்சு கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொதி வர நல்லா கரைஞ்சிரும். இப்போ இந்தளவு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாம்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் ஒரு 3/4 கப் அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு சுவையில் இருக்கும். சிலது புளிப்பு சுவையும் சேர்ந்துருக்கும், சிலது பார்த்திங்கன்னா நல்ல திணிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற மாம்பழத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். அகர் அகர் நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு, கொதி வந்துட்டுருக்கு. நீங்கள் அந்த கரைஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி நல்லா கொதி வர ஓரளவுக்கு திக்காகி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சர்க்கரையும் அகரகரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மாம்பழ விழுதை அதில் ஆட் பண்ணி மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா கொதி வரட்டும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே கொதி வர பார்த்திங்கன்னா அந்த அகரகரோடு மிக்ஸ் ஆகி நல்லா அந்த ஒரு தடங்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெதுவதன் வாமாக இருக்கும் பொழுது நமக்கு தேவையான மோல்டில் இதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஜெல்லி மோல்டு இருந்தது அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சிட வேணாம், நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனாவே செட் ஆயிடும். இப்போ கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி டீமோல் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளுடைய மேங்கோ ஜெல்லி ரெடி ஆகிடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய டெசர்ட் ரெசிபீஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கூடவே என் பட்டன் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye.